இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனம், தைரியமாயிரு, எதற்கும் பயப்படாதே, உன்னோடு கடைசி வரை நான் இருப்பேன் என்கிற ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு என்று கொடுக்கப்படுகிறது. முன்னேற முடியவில்லை என்று தலை குனியாதே. எவரையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கு இல்லை என்று கர்வம் கொள். தலை நிமிர்ந்து நில். ஒரு நாள் கண்டிப்பாக முன்னேற்றம் வரும். ஆம், எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை கடைசி வரை கேளுங்கள். உங்களுக்கான செய்தி இருக்கிறது. முன்னேற முடியவில்லையே ஆண்டவரே என்று தலை குனிந்து இருந்து விடாதீர்கள். எப்படியாவது ஏமாற்றி பிழைக்கலாம் என்று தயவு செய்து நினைத்து கொண்டிருக்காதீர்கள். வெட்கத்திலே தலை குனிந்தும் போய்விடாதீர்கள். ஒரு நாள் கண்டிப்பாக வரும், முன்னேற்றம் வரும். நான் ஒரு உண்மை நிகழ்வினை சொல்லி வார்த்தைக்கு கடந்து செல்ல இருக்கிறேன். ஒரு முதியவர் இருந்தார். அவர் பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். அவரை யாரும் பார்ப்பதில்லை. அவரிடத்தில் பணம் இருக்கிறது. மனைவி வெளியே சென்று விட்டார். அவர் யாரும் இல்லையே, நான் தனித்து இருக்கிறேனே என்று சொல்லி நினைத்து வேதனைப்பட்ட பொழுது சாத்தானானவன் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து விட்டான். சாத்தானை பார்த்த பொழுது யாரும் வேறு இல்லை. பசங்க எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க. ஒரு பிள்ளை ஃபாரின்ல, ஒரு பிள்ளை தனியாக இருக்காங்க. அவருக்கு பயம் ஆட்கொண்டு விட்டது. எங்கே சாத்தான் என்னை மேற்கொண்டு விடுவானோ, நான் அடிக்கப்பட்டு விடுவேனோ, நொறுக்கப்பட்டு விடுவேனோ, சாத்தான் பராக்கிரமசாலியாயிற்றே, என்னை மிதித்து போட்டு விடுவானோ என்ற பயத்திலே அவர் ஆண்டவரை பார்த்து கதறுகிறார். என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டேன்? நான் உம்மை விசுவாசித்தேனே, யாரும் இல்லை என்றாலும் கூட என் ஆண்டவர் இருக்கிறார் என்று கதறினேனே, எங்கே ஆண்டவரே என்று அந்த மனிதன் கதறி அழுத பொழுது அவனுக்கும் சாத்தானுக்கும் இடையில் வந்து இயேசு நிற்பதை அவன் கண்களால் காண்கிறான். அவனுக்கு பயம் தெளிந்து விட்டது. இயேசு வந்து விட்டார், என் நடுவிலே நிற்கிறார், எனக்கு இனி பயம் இல்லை என்று அவன் நம்பிக்கையோடு இருந்தான். இயேசு அவனை திரும்பி பார்த்தார். அவன் முகம் வேர்க்கிறதை கண்டு அவன் அருகே வந்து அவன் கையை பிடித்தார். பின்பு இயேசு அவனுக்குள்ளாக பிரவேசித்தார். அவன் கால்கள் இயேசுவின் கால்களாய் மாறிற்று. அவன் உருவம், ஏன் திருவுருவம் என்று சொல்லுகிறேன் என்றால், அவன் சரீரம் முழுவதுமாக இயேசுவின் சரீரமாய் மாறிற்று. சாத்தானுக்கு அங்கு வேலை இல்லாமல் போன காரணத்தினால் சாத்தான் அவன் முன்னால் மண்டியிட்டு வணங்கினான். எந்த சாத்தான் இந்த விசுவாசியை நசுக்க வேண்டும், வேதனைப்படுத்த வேண்டும், துன்பப்படுத்த வேண்டும் என்று நினைத்து வந்தானோ, சாத்தான் தலை வணங்கி நின்றான். அதே போன்று உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், துன்பங்கள், சோதனைகள், தொல்லைகள், கடன்கள், நோய்கள், நோக்காடுகள், மந்திரங்கள், மாந்தரிகங்கள் எது வந்தாலும் நீங்கள் இயேசுவோடு இருப்பீர்களேயானால் அந்த எந்த தொந்தரவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஒருவேளை நீங்களும் நானும் சோதனைக்கு உட்படுத்தப்படலாம். ஆனால் சாத்தான் உங்களையும் என்னையும்
மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் உங்களுக்காக பிறந்து மரித்து, எனக்காக பிறந்து மரித்த இந்த ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் கை விடுவதே இல்லை. மத்தேயு 28 20 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலத்திலே இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்ன அது? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். இன்னைக்கு நாளைக்கு நாளன்னைக்கு இல்லை, அப்படிலாம் கிடையாது. சகல நாட்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். இயேசு நம்மோடு இருப்பதை நாம் எப்படி உணர்வது? நம் பாவம் இல்லாமல், நம் பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாய் ஜெபிக்கும் பொழுது அந்த அருள்நாதர் இயேசுவை நாம் முகமாக காண முடியும். அவர் பேசுகிற பேச்சுகளை நாம் காதால கேட்க முடியும். இன்று நான் ஒரு ஆர்டிகல் படித்தேன். கிறிஸ்தவம் 2% இருந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு ஊழியக்காரர் வேதனையோடு பதிவிட்டிருந்தார். ஏன் அப்படி என்றால், நீங்களும் நானும் ஆண்டவர் கொடுத்த வேலையினை சரியாக செய்யாத காரணத்தினால்தான் கிறிஸ்தவம் இன்றளவும் வளராமல் இருக்கிறது. ஒரு இஸ்லாமிய நண்பர் யூடியூப்ல கிறிஸ்தவத்தை பற்றி சற்று ஏளனமாய் பேசினார். நான் அவருக்கு பதிலுரை கொடுத்தேன். நீங்கள் தைரியமானவராய் இருப்பீர்களேயானால் என்னோடு விவாதத்திற்கு தயாரா? யூடியூப்ல லைவ்ல நான் வரேன், அல்லது பிபிசியில் கேட்போம் லைவ்ல நான் வரேன். நீங்க கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன். ஆனால் ஒரு கண்டிஷன், நான் கேட்கும் கேள்விக்கு எல்லாவற்றுக்கும் பதில் வேண்டும். பதில் இல்லை என்றால் ஆதாரபூர்வமாக நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யூடியூப்ல இன்னைக்கு நான் பகிர்ந்தேன். நிறைய பேர் என்னை பாராட்டினார்கள். அவர்கள் பாராட்டு எனக்கு தேவையில்லை. தெய்வம் உண்மையானவர், இவர்தான் என்னை காப்பாற்றினவர் என்று நான் எடுத்துரைக்க வேண்டி கடன் பட்டிருக்கிற காரணத்தினாலே அப்பேற்பட்ட ஒரு விவாதத்திற்கு தயார் என்று சொன்னேன். இன்னும் பதில் வரவில்லை. எப்படி எனக்கு தைரியம் வந்தது என்றால், முடிவு பரியத்தும் இந்த ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற காரணத்தினாலே எனக்கு தைரியம் வந்தது. யோசுவா 1:9 ஆண்டவர் சொல்லுகிறார், பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் ஏதோ யோசுவாவுக்கு கொடுத்ததுன்னு நினைச்சு இருந்துடாதீங்க. இந்த வாக்குத்தத்தம் நீங்களும் நானும் யோசுவாவை போன்று மாறுவோமே ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இதே வாக்குத்தத்தம், பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம், வேலைக்கு போனாலும், ஆஃபீஸ்க்கு போனாலும், மார்க்கெட்டுக்கு போனாலும், சினிமாவுக்கு போனாலும், நீ எங்கே போனாலும் நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்ற வாக்குத்தத்தம். எவ்வளவு பெரிய தெய்வம் பாருங்க. தைரியமாயிரு, தைரியமாயிரு என்று சொல்லி இன்றளவும் கூட தன்னுடைய பரிசுத்த ஆவியை உங்களுக்காக எனக்காக கொடுத்து விட்டு சென்றிருக்கிற இந்த மகா பரிசுத்த தெய்வத்தை நாம் ஏன் பிறருக்கு எடுத்து சொல்ல தயங்குகிறோம்? 1 கொரிந்தியர் 16:3 பார்க்கும் பொழுது, நாம் இயேசுவோடு இருக்க வேண்டுமேயானால் விழித்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் சொல்லுகிறார், விழித்து இருங்கள். ஏமாந்துட்டீங்கன்னா சாத்தான் உங்க மேலே ஏறி உமர்ந்து தலையில் மிளகா அரைச்சிடுவான். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையை பண்ணி விட்டுருவான். உங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிடுவான். உங்கள் குடும்பத்தில் மந்திரத்தை மாந்தரிகத்தை கொண்டு வந்து விதைத்து விடுவான். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். நான் சொன்ன இந்த அனைத்து வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கும் எனக்கும் நிறைவேற வேண்டுமே ஆனால் விசுவாசத்திலே நிலைத்து நிற்க வேண்டும்.
என்ன நடந்தாலும் நான் கவலைப்பட போவதில்லை. அருள்நாதர் இயேசு எனக்கு இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசம், ஆணித்தரமான விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். புருஷராயிருங்கள். ஆம்பளை எப்படி வீரமா தைரியமா இருக்கானோ, இயேசு எப்படி தைரியமாக சாத்தானை புருஷராய் எதிர்கொண்டு ஜெயித்தாரோ, அதே போன்று நீங்களும் புருஷராயிருங்கள். திடன் கொள்ளுங்கள். பலவீனமாக இருந்துடாதீங்க. நீங்கள் பலவீனமாக இருந்துட்டீங்கன்னா சாத்தான் உங்களை மேற்கொண்டு விடுவான். திடமாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். பணத்தை பற்றி ஆசைப்படாதீர்கள். நீங்கள் திடன் கொண்டு விசுவாசத்திலே விழித்திருந்து விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களே ஆனால் உங்கள் எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார். நான் யார்கிட்டையும் போய் காணிக்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. என்னுடைய தேவைகளை என் தேவன் சந்திப்பார். அவர் அப்படிதான் ஊழியம் செய்தார். ஊழியம் செய்த காலத்திலே தேவனுக்கு என்னென்ன தேவைகள் இருந்ததோ எல்லாம் கிடைக்க பெற்றன. அவருடைய சீடர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருந்ததோ எல்லாம் கிடைக்க பெற்றன. அதே போன்று இயேசு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். விழித்திருங்க, விசுவாசத்தில் நிலைத்திருங்க, புருஷராயிருங்க, திடன் கொள்ளுங்க, பயப்படாதீங்க, முன்னேற முடிவில்லை என்று தலை குனியாதீங்க. யாரையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கு இல்லை என்று கர்வம் கொள்ளுங்கள். தலை நிமிர்ந்து நில்லுங்கள். ஒரு நாள் கண்டிப்பாக முன்னேற்றம் வரும். காட் பிளஸ் யூ ஆல். நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. ஆமேன்.